யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25, 26வது வசனத்தை யாராவது சத்தம் உயர்த்தி சீக்கிரமாக வாசிங்க பார்க்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம யாரு சொல்லுங்க? நம்ம யாரு சொல்லுங்க? ஆண்டவருடைய ஜனங்கள். ஆண்டவர் இப்படி சொல்றார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆசீர்வாத செய்தியை எத்தனை பேர் ஆவலோடு கேட்க விரும்புறீங்க? இந்த 2015வது வருடம் இந்த 6வது மாதம் இன்னைக்கு இந்த வசனத்தை எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். யாருக்கோ எல்லாம் கிடைக்காத பாக்கியம் அநேக பேர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆமென் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தார். என்ன தெரியுமா? ஆண்டவர் சில காரியங்களை திருப்பி தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நான் ஒரு செய்தியின் தலைப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் யாரு? நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பக்கத்துல பார்த்து நீங்க இப்படி சொல்லணும், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ஆமென். கடந்த நாட்களில் பெரிய சேனைகள் உங்களை எதிரிட்டு வந்ததான சில வெட்டுக்கிளிகள் பச்சை புற்கள் ஆமென் உங்களை பட்சித்ததான வருஷங்களின் பலனை திருப்பி தரத்தக்கதாக நீங்க அனுபவித்ததான கஷ்டங்கள் போதும். நீங்க நஷ்டப்பட்டது போதும். நீங்க துன்பப்பட்டது போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கிறதான தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் திருப்பி தருகிறவர். ஹல்லேலூயா. என் ஜனத்தை வெட்கப்படுத்தாதபடி நடத்த என் தேவாதி தேவனுக்கு தெரியும் என்பதை இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதான நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. யாருக்காம் ஆண்டவர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார்? அதற்கு முன்பாக ஒரு 2 உபதேசத்தை மட்டும் பேசின பிற்பாடு இதற்குள்ளாக கடந்து வர விரும்புகிறேன். ஆமென். ஒன்று, அதே அதிகாரத்திலிருந்து உங்களுக்காக நான் இன்னைக்கு வாசித்த பொழுது இந்த வார்த்தை ஆண்டவர் உச்சரித்து ஒரு விசை என் ஜனங்களுக்காக சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். ஏன்னா நான் இன்னைக்கு முதல் இவங்களை வெட்கத்துக்குள்ளாக அல்ல சந்தோஷத்துக்குள்ளாக நடத்த போறேன். ஆமென், ஆமென். இத பாருங்க, 2வது அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே அழுகையோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. முழு இருதயத்தோடும். ஆமென். ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பி தருவார். ஆனால் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறதான உங்களை பார்த்து சொல்லுறாரு, என்ன முழு இருதயத்தோடு ஆமென் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள். முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய பக்கம் திரும்பாமல் இருக்கிறபடியினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, என் ஜனத்தை வெட்கப்படுத்தாதபடி நான் நடத்த விரும்புறேன். ஆனா ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, ஆண்டவர் சிந்திக்கிறது, ஆண்டவர் எண்ணுகிறது, என் பிள்ளை என்ன முழு இருதயத்தோடு என் பக்கத்துல திரும்பி வரணும். ஆமென், ஆமென், ஆமென். மனம் திரும்பாதவர்கள் இன்றைக்கு மனம் திரும்புவார்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வெட்கத்துக்குள்ள அல்ல சந்தோஷத்துக்குள்ள உங்களை நடத்த விரும்புகிறார். ஆனா ஏதோ காரியத்துல ஏதோ
காரியத்துல ஏதோ ஒரு விஷயத்துல ஆமே திரும்பாமல், ஆண்டவருடைய பக்கம் திரும்பாமல், ஆமே ஆண்டவரா ஆராதனையா ஆமே பாட்டா ஜபமா ஆண்டவருடைய பக்கம் திரும்பாமல், ஆமே வேலையா நான் வரேன், ஹல்லேலூயா. மற்ற காரியங்களுக்காக நம்ம திரும்புகிறத விட ஆண்டவருடைய சமூகத்துல மனம் திரும்பி கடந்து வரணும். ஆமென். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறத விட சில காரியங்களை திருத்த வேண்டிய காரியங்களை திருத்தினா ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சொல்றார் வேதத்துல, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். நன்மையை தேடி நம்ம போக தேவையில்லை. ஆமென், ஆமென். திருப்பப்பட்டவர்களாக, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல கதறணுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல மண்டாடணும், ஆண்டவருடைய சமூகத்துல திரும்பணும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நம்ம எங்க திரும்புறோம்? உலகத்துல திரும்புறோமா, அப்பாவுடைய சமூகத்துல திரும்புறோமா? ஆமென் சொல்லாம கேளுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை வச்சிருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க விரும்புகிறார். ஆனா ஆண்டவருடைய பக்கத்துல நீங்க திரும்பி வர தயாராக இருக்கிறீர்களா? ஆண்டவர் யாரோ சிலரிட்ட பேசிக் கொண்டிருக்கிறத உணர்கிறேன். ஒரு உபதேசம் ஆண்டவருடைய பக்கத்துல திரும்பி வரணும். ஆமென். இரண்டாவது உபதேசம் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்க ஜெபங்கள், உங்க விண்ணப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக எப்படி ஜெபிக்கணும்? இருதயத்தை கிழித்தவர்களாக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா வேஷம் காட்டுகிறதாக ஜெபிக்க கூடாது. ஆமென். அப்படி வேஷம் காட்டி ஜெபிக்கும் பொழுதுதான் உங்களிடத்தில் அனுப்பினதான என் பெரிய வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் எல்லாம் 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 வந்து பட்சித்து. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை கிழித்து ஆண்டவருடைய பக்கத்துல திரும்பி, திரும்பாம இருந்த ஆண்டவருடைய பக்கத்துல திரும்பி. புரியுதா? என்ன ரெண்டு உபதேசம் சொல்லுங்க. ஆண்டவருடைய பக்கத்துல, ஆமா, உலகத்துக்கு பின்னால திரும்பாம ஆண்டவருடைய பக்கத்துல திரும்பி. இரண்டாவது காரியம் என்ன சொல்லுங்க? இருதயத்தை கிழித்து, வேஷம் காட்டாம இருதயத்தை கிழித்து, ஆமே ஜெபித்தால். இத பாருங்க, இனி பேசுகிறதான காரியங்கள்ல நீங்க கை தட்டினால் ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கு பயங்கரமாக இறங்கி வர போகிறது. ரீ கமான சந்துனாம் தரகதா. ஆமே. இத பாருங்க, 25வது வசனத்திலே பட்சித்ததெல்லாம் போதும், அதை நான் திருப்பி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது என்னப்பா பட்சித்து கொண்டது? இன்னைக்கு இங்க இருக்கிறதான உங்களுடைய சமாதானத்தை பொல்லாத பிசாசானவன், வேதம் இப்படி சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் முடிக்க கடந்து வந்திருக்கிறான், அவன் அழிக்க கடந்து வந்திருக்கிறான். ஆண்டவரோ திருப்பி கொடுக்க கடந்து வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. இத பாருங்க, இதெல்லாம் பட்சித்தது 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 என்று சொல்லும் பொழுது உங்களுடைய சமாதானத்தை ஒருவேளை இந்த பொல்லாத பிசாசானவன் பட்சித்திருக்கலாம். ஆண்டவர் சமாதானத்தை திருப்பி கொடுக்க போகிறார். இரண்டாவது, ஹல்லேலூயா, உங்களுடைய பிசினஸ் ஒருவேளை பட்சித்திருக்கலாம், உங்களுடைய சேலரியை பட்சித்திருக்கலாம், உங்களுடைய பலனை பிசாசானவன் பட்சித்திருக்கலாம். ஆண்டவர் திருப்பி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. என் ஜனத்தை ஆண்டவர் வெட்கப்படாதபடி நடத்த திட்டம் வச்சிருக்காரு. ஆமென். இனி நான் இந்த வேத பகுதியை நான் பார்க்க விரும்பல. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா கூட சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? திருப்பி தருகிறார்.
திருப்பி தருகிறார், திருப்பி தருகிறார். இதா இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களை பார்த்து இன்னைக்கு அநேக பேரை பார்த்து, அநேக பேர்னு சொல்றதை விட உங்களை எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் அதை இன்னைக்கு திருப்பி கொடுக்க போகிறார். இன்னைக்கு பல காரியங்களை உங்கள் நடுவில் பேச விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய உயர்வுகளை பிசாசரவன் தட்டி கொண்டு போறார், இன்றைக்கு அவர் திருப்பி கொடுக்க போகிறார். ஆமென், 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 ஆமென். உங்களுடைய சேலரியை ஆமென் மற்றவங்க தட்டி கொண்டு போனால் ஆண்டவர் திருப்பி கொடுக்க போகிறார். ரிகந்துனா ரகடதானஹதே. உங்களுடைய பிசினஸ் மற்றவங்க திருடி கொண்டு போனால் ஆண்டவர் அதை திருப்பி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சம்பாத்தியங்கள், உங்களுடைய பலன்கள், உங்களுடைய ஆரோக்கியங்கள் எல்லாம் தட்டி கொண்டு போனதான ஏ பிசாசே, நீ இன்னும் தோற்று போனாய். ரகம் துனாம் துனாம் தரகசி, ரகம் துனாம் தரகசா, ரகடதீனம் துனாம் தரகசி. அஸ்தம் போனா. ஆமே, ஆமே. இன்னைக்கு திட்டவட்டமாக ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். கடந்த நாட்களிலே ஆமே சீவி அனுப்பினாங்க, ஆனா பிசாசானவர் தந்திரமாக அதை தட்டி பறித்து கொண்டு போக பார்த்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் திருப்பி தர போகிறேன். துள்ளி குதிங்க பிரதர், ஆண்டவர் மகிமைப்படுத்துக பிரதர். ஆண்டவர் திருப்பி தருகிறதான நாள், ஆண்டவர் திருப்பி தருகிறதான நாள். ஆமென். அநேக பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு படிக்க ஞானம் இல்லை, ஆமென் ஸ்தோத்திரம், நடக்க பலன் இல்லை, குடும்பத்தை காப்பாத்த ஆமென் எனக்கு தெரியல. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்லன்னு சொல்றதெல்லாம் மாறி எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கி கொடுக்க போகிறார். ஆமென், ஆமென். பிரதர், உங்களை பார்த்து இன்னைக்கு நான் கேட்கிறேன், எத்தனை வருஷமாக நீங்க வீடு கட்டி கொண்டிருக்கிறீங்க, பிசாசனவன் அதை கட்ட விடல. ஏன் தெரியுமா? பிசாசனவன் வருமானத்தை பட்சித்துக் கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். ரிகன சம்துனா ரகதா. ஆண்டவர் திருப்பி கொடுக்கணுமா? ஆண்டவருடைய பக்கத்துல குடும்பமாக திரும்பணும். நான் பேசுறது உங்களுக்கு நல்லா புரியும் பிரதர். ரகன சம்துனா தரகதா. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, ஆண்டவரை சத்தியத்திலும் உண்மையிலும் ஆராதிக்கிறதான அன்பு தம்பி, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதுமானவராய் இருந்து உனக்கு நான் உன்னை திருப்தி படுத்தி உனக்கு என்ன இல்லையோ அதை நான் திருப்பி கொடுக்க போறேன், திருப்பி கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. அநேக பேருக்கு ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆமென். ரிகலா சம்துனாம் தரகசி அஸ்தம் போரமனம் சூரா லகடத்துனா ரிகம் துனா. இவ்வளவு நாட்கள் நீங்க வெட்கப்பட்டது போதும். வெளியே எழும்பி நடக்க முடியல. ஆமாம், நாங்கள் ஒரு நாளைக்கு நான் வேலைக்கெல்லாம் போவேன், சாதாரணமான வேலைக்கெல்லாம் நான் போவேன். நான் சொல்ல வைக்கப்படலை, மாட்டு சாணி அந்த சாணி இந்த சாணி எல்லாம் தலையில் வச்சு சுமந்து என் தலையெல்லாம் வலிக்கும். அந்த வலி தாங்க முடியாமல் இருக்கும்போது தான் ஆமாம் ஒரு மாச கணக்கில் சிட்டி எடுத்து நாங்கள் பலிச கடனை கொடுப்போம். அதுவும் போதாதுன்னு சொல்லி எங்கள் அப்பாவுடைய பேர் அசரி. ஆமாம், எல்லாரும் நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. ஆமாம், பிசாசானவன் பட்சிக்கிறவன், ஆனால் என் அப்பா திருப்பி கொடுக்கிறவர். ஆமென். அவர் பழைய ஏற்பாடு படி 2 மடங்கல்ல, புதிய ஏற்பாட்டின் காலம் இது 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். 100 மடங்கு 100 மடங்கு ஆண்டவர். ஆமென். நான் அழுது புலம்பினது உண்டு. எனக்கு காலையில எழும்பினா வெட்கத்தோடு ஆமென் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனா ஒரு காலகட்டத்தில் என்னால எழும்பி நடக்க முடியாது, வெட்கம் பலிசக்கடன். ஆனா ஆண்டவர் எங்களை தூக்கி சுமக்க ஆரம்பித்தார். ரிகமன சம்துனாம் தரகசி. ஏன் தெரியுமா? என் ஜனம், ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சொன்னாங்க அசரி பாஸ்டருடைய குடும்பம் நாசமாய் போகும்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தாரு, என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. என்ன பார்த்து எல்லாரும் சொன்னாங்க பேதைன்னு சொல்லி. இப்ப இந்த பேதைக்கு முன்னால முழங்கால் படி போட 1000 ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். ஏன் தெரியுமா?
நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா நீ என் ஜனம். ஆமா, நம்ம சொல்லணும், நான் உங்க பிள்ளைப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் உங்க பிள்ளைப்பா. ஹல்லேலூயா. ரகமன ஷபலபோ ரமன ஹசந்தன ரபல ஷப்துனாந்தர ரகசி என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமே. 4 ആൺ പിള്ളരാ ഇങ്ങനെ പറയുന്ന 4 ആൺ പിള്ളരാ. ഈ അച്ഛനോ ആമേ സ്തോത്രം തെണ്ടാൻ പോകുന്നേ. തെണ്ടാനല്ല, ആത്മാവ് നേടാൻ പോയതാ. ആമേ ആമേ തെണ്ടാനല്ല, നേടാൻ പോയതാ. നേടാൻ പോകുന്നവർക്ക് നേട്ടമേ ഉണ്ടാവത്തുള്ളൂ. ആമേ നേടാൻ പോകുന്നവർക്ക് നേട്ടമേ ഉണ്ടാവത്തുള്ളൂ. താഴ്ചയല്ല, ഉയർവേ പ്രാപിക്കും. ആമേ ഹല്ലേലൂയ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பேசுற மலையாளம் மனசிலாவுதுண்டோ? ஆமென். ஆண்டவர் ஒருவனை உயர்த்த திட்டம் வச்சிருந்தா அது எவன் வந்து பட்சித்து கொண்டு போனாலும் ஆண்டவர் அவனுடைய வாயை கிழிச்சு உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். ஆமென் ஆமென். சிங்கம் போல அவன் சிங்கம் அல்ல, சிங்கம் போல கர்ஜித்து வந்தாலும் ஆமென், யூதராஜ சிங்கமாகிய கிறிஸ்து அவர் சிங்கம் போல அல்ல, அவர் யூதராஜ சிங்கம். யூதராஜ சிங்கத்தினுடைய பிள்ளனா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் இனி வெட்கவே பட மாட்டேன்ப்பா. ആമേ ഞാൻ ലക്ഷിക്കത്തേ ഇല്ല. പറഞ്ഞേ, ഞാൻ ലക്ഷിക്കത്തേ ഇല്ല. ആമേ, நான் வெட்கவே பட மாட்டேன். நோ, நான் இனி ஒரு நாளும் அப்படி அதெல்லாம் எனக்கு பக்கத்துல கூட வராது. என்ன என் அப்பா யூத ராஜசிங்கம். நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய பக்கத்துல திரும்பாமல் இருந்தா திரும்பணும். ஆமென் ஆமென் ஆமென். இருதயம் கிழித்து ஜெபிக்காமல் இருந்தால் இன்னைக்கு முதல் கதறி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் திருப்பி கொடுக்க போகிறார். மற்றவங்களையும் அவங்களும் ஒன்றும் சிந்திக்காம ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் என்றால் யாருன்னு சொன்னேன்? நம்ம தான். நான் தான் அப்பாவுடைய ஜனம். நான் தான் ஜனம். ஆமென் 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 ஆமென். மற்றவர்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் உயர்த்தி வைப்பாராக.